அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் களத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா மாட்டுப்பொங்கல் கொண்டாடுற இடத்துல தான் இருக்கோம். இந்த மாட்டுப்பொங்கலுக்கான அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தை 1 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெட்டியிருக்காங்க. நல்லா சிறப்பாக வெட்டியிருக்காங்க. பாருங்கள், இன்றைக்கி இந்த அடுப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த அடுப்பெல்லாம் இன்றைக்கி வந்து இன்று மாட்டுப்பொங்கல் கொண்டாடுகின்ற இந்த களத்தில் தான் இருக்கோம். பாருங்கள், நேற்று சொன்ன மாதிரி ஓம் நமோ நாராயணா, ஏழுமலையானே வெங்கடேச பெருமாளே. புது பானைகள் நல்ல வண்ணமிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு தயார்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. சிறப்பாக 3 பானைகள். பெரிய பானை நேற்று சொன்னேன் இல்லைங்களா வீடியோவில், அடுப்பு அதை வந்து தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார் உழவர். அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டாபி. மெயின் பூசாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுதாகர். அவர் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொத்த பொங்கலோட இன்சார்ஜ் எடுத்து பண்ண போகிறார். அவர் வந்து ஒரு பெரிய விவசாயி. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா அடுப்பு புதுசாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மேலும் மாடுகள் கட்டுறதுக்கான பட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெடியாக இருக்குது. கொம்பெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. பாருங்கள், கொம்பு 1 2 3 4 கொம்பு பாருங்கள். 4 கொம்புகள் கட்டி பட்டி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மாடுகள் வந்து இந்த இடத்துல தான் கட்டுவாங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல மாடு வந்து நம்ம கட்டி மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் ஆண்டு முழுக்க உழவனுக்கு உதவி புரிந்த நல்ல மாடுகளுக்கு காளைகளுக்கு இன்று கொண்டாடப்படுகின்ற பொங்கல் தான் மாட்டுப்பொங்கல். புது பானை பூசாரி வந்து பார்த்தினாக்கா நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிகிட்டே இருக்கார். மூணு பானைகள், சுமார் பெரிய பானை, சின்ன பானை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தினாக்கா அந்த செட்டி ஒன்று சொல்லுவாங்க, பொடி செட்டி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி. மேலும் சில வகையான செடிகள், மாங்காய் செடி, மாங்கொத்து, வேப்பங்கொத்து, பூலாப்பூ, நட்டாம்பூட்டி, ஆவாரம்பூ, பண்ணப்பூ, அது மாதிரி எல்லா வகையான பூக்களும் செலுத்தி ஒரு கட்டு கட்டி வச்சுருக்காங்க பூஜைக்கு. பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடியாக எல்லாம் வந்துட்டுருக்காங்க. இப்போ விறகு எடுத்துனாப்பா. எதா அதுக்கு தண்ணி தெளித்து மஞ்சள் பூசி பொட்டி வைக்கிறது கல்லுக்கு, அப்படியே அடுப்பு கொளுத்திக்கிறங்க. கம்முன்னு எப்படி கம்முன்னு இல்லையா? போய் சாணி எட்டா போ, என்ன மரத்தில் போய் சாணி என்ன அப்படி அந்த மஞ்சள் போட்டு பூ வச்சு பூ கூட தான் எங்கே எட்டுன்னு வந்துக்கிறேங்க. செடியும் கூட தான் 2 எட்டுனா இல்லையா? கறந்துட்டா பால் கூட எட்டுன்னு வந்துக்கிறேன். வாடா பூ எட்டுனாடா 3 போட்டு வைமாங்க. ஒரே போட்டு வச்சா அவ்வளோ பேர் மஞ்சள் எங்கே ஒன்றும் தெரியாது. மூணு போட்டுனா 3 போட்டு இல்லைம்மா, 5 கூட வைமா. பாப்பா அதே மாதிரி கணக்காக செய்கிற மாதிரி இருக்குது. அடுப்போ ராத்திரா இவ்வளோ அங்கெல்லாம் கட்டி வச்சுக்கிறேங்க. போடா அது எப்படி செட்டி விளாடுங்க, அது கொழுக்கொடை விளாடுங்க.